தமிழக முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தற்போது தொலைபேசி வாயிலாக பிரத்யேகமாக தந்தி தொலைக்காட்சிக்கு அடைந்திருக்கிறார். வணக்கம் முதலமைச்சர், உங்களுடைய பேட்டி ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை நாடு முழுக்க ஏற்படுத்தியது என்றால் மிகையல்ல. இந்த அவசரமான முடிவு நீங்கள் ஒரு வினாடியில் யோசித்து எடுத்திருக்க மாட்டீர்கள், மிக நிதானமாக எடுத்துதான் இந்த முடிவு எடுத்திருக்கப்பட்டிருக்கும். என்னுடைய கேள்வி, நீங்கள் இந்த ராஜினாமா முடிவை தமிழக அமைச்சரவையை கலைக்கும்படியும் உங்களுடைய ராஜினாமா ஏற்கும்படியும் நீங்கள் கவர்னருக்கு பரிந்துரைத்திருந்த உங்களுடைய ராஜினாமாவை வாபஸ் பெறுவீர்களா முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம்? ராஜினாமாவை நான் வாபஸ் பெறுவேன் என்ற வாதத்துக்கு நான் இப்பொழுது உள்ளே போகவில்லை. நான் எந்த சூழ்நிலையில் அந்த ராஜினாமா கடிதத்தை ஒத்துக்கொண்டேன் என்பதற்கு ஏற்கனவே நான் சரியான விளக்கத்தை மாண்புமிகு அம்மாவுடைய அந்த நினைவிடத்தில் ஏற்கனவே விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். அந்த விளக்கத்தின்படி நான் கட்டாயப்படுத்தப்பட்டேன். 2 மணி நேரம் நான் பல்வேறு விளக்கங்களை அவர்களிடம் கேட்டபொழுது சரியான விளக்கம் அவர்களால் சொல்ல முடியவில்லை. ஒரு முதலமைச்சர் என்ற பதவியில் உட்கார வைத்துக் கொண்டு அமைச்சர்களை பற்றி ஒரு அமைச்சரை வைத்து இன்னொருவரை முதலமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும், கழக பொதுச் செயலாளரை முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற கருத்தினை முதலில் ஆர்.பி. உதயகுமார் வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள். உடனே என்னுடைய அதிருப்தியை அவரிடம் எடுத்து சொன்னேன். நான் கூப்பிட்டு கண்டித்து விடுகிறேன் என்று சொன்னார்கள். 2 தினங்கள் கழித்து மீண்டும் உதயகுமார், கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் ராஜு, சேவூர் ராமச்சந்திரன் ஆகிய 3 அமைச்சர்களும் சேர்ந்து கொண்டு அதே கருத்தை திரும்ப திரும்ப மாண்புமிகு அம்மாவுடைய நினைவகத்திலிருந்து பேட்டியாக கொடுத்தார்கள். அப்பொழுதும் என்னுடைய வருத்தத்தை அவர்களிடம் தெரிவித்தேன். அதற்கு மறுநாள் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் மதுரையில் பேட்டி அளிக்கின்றார். எந்த சூழ்நிலை பேட்டி அளிக்கிறார் என்று சொன்னால், என்னுடைய அறைக்கு செல்லூர் ராஜு வந்து உதயகுமார் என்னென்ன இப்படி பொறுப்பற்றதாமா பேசியிருக்கார், பேட்டி கொடுத்திருக்கார் என்று சொல்லிவிட்டு அவர் மதுரை சென்று அவரும் கழக பொதுச் செயலாளர் தான் முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் என்ற அந்த கருத்தை சொல்கிறார். சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டத்தினை கூட்டி, அமைச்சர்கள் உள்ளடக்கிய சட்டமன்ற கூட்டத்தினை கூட்டி என்னை சட்டமன்ற தலைவராக தேர்ந்தெடுத்து அதன் அடிப்படையில் தான் ஆளுநரிடம் அந்த கோரிக்கை வைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தான் ஆளுநர் என்னை முதலமைச்சராக அழைப்பு கொடுக்கிறார் பதவியேற்கும்படி. நான் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டேன். என்னுடைய பரிந்துரையின் அடிப்படையில் தான் அமைச்சராக நியமிக்கப்படுகிறார்கள். அது சட்டம். என்னால் அமைச்சராக பரிந்துரையின்படி அறிவிக்கப்பட்டவர்கள், பணியாற்றுவர்கள், முதலமைச்சருக்கு இன்னொருவர் முதலமைச்சர் என்று அவர்களாவே பேட்டி கொடுக்கிற சூழல் ஏற்படுகின்ற பொழுது அரசினுடைய நம்பகத்தன்மை எவ்வாறு இருக்கும் மக்களுடைய மனநிலையில் என்பதனை ஒரு கணம் கூட அந்த மாண்புமிகு அமைச்சர்கள் சிந்தித்து பார்க்கவில்லை. இதைத்தான் நான் மனதில் எடுத்தேன். முதலமைச்சர் என்ற நிலையில் என்னை உட்கார வைத்துக் கொண்டு என்னை ஏன் இவ்வளவு அவமானப்படுத்துகிறீர்கள் என்று நான் கேட்ட கேள்விக்கு அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. மீண்டும் நாடாளுமன்ற சட்டமன்ற துணைத் தலைவர் தம்பிதுரை அவர்களை பற்றி அவர்களிடமும் அவர்களுடைய கடிதத்தின் வாயிலாக கழக பொதுச் செயலாளரை முதலமைச்சராக பதவியேற்க வேண்டும் என்று அவரும் ஊடகங்கள் வழியாக செய்திகளை சொல்லுகின்ற ஒரு துர்ப்பாக்கிய சூழ்நிலை தமிழகத்தில் தான் நடந்திருக்கிறது. நான் வேண்டாம் என்று சொல்லி என்னை முதலமைச்சராக உட்கார வைத்துவிட்டு இவ்வளவு பெரிய என்னை கீழ்நிலைக்கு கொண்டு போய்
என்னை அவமானப்படுத்தப்பட வேண்டும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் 20 ஆண்டு காலம் அம்மாவுடைய கருத்துக்களை எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற செயல் வீரனாகத்தான் நான் பணியாற்றியிருக்கிறேன். 2 முறை மாண்புமிகு அம்மா அவர்களே என்னை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மாண்புமிகு அம்மா அவர்கள் ஒரு இக்கட்டான சூழல் ஏற்பட்ட பொழுது நியமித்தார்கள். எந்த அடிப்படையில் மாண்புமிகு அம்மா அவர்கள் நியமித்தார்களே நான் இப்பொழுதும் எண்ணீர் கண்ணீர் வடிக்கிறேன். 2001 மாண்புமிகு அம்மா அவர்கள் முதல் முறையாக அம்மா அவர்களுக்கு சோதனை வருகின்ற போது என்னை நியமித்தார். 13 வருடங்கள் கழித்து 2014 மீண்டும் என்னை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மாண்புமிகு அம்மா அவர்கள் சோதனை வந்தபோது நியமிக்கின்றார். ஆக அது இடைப்பட்ட காலமான 13 ஆண்டுகள் மாண்புமிகு அம்மாவிலிருந்து நான் பணியாற்றியிருக்கிறேன். மாண்புமிகு அம்மா அவர்களை பொறுத்தவரை 100க்கு 100% பணிகளை நிறைவாக செய்தால்தான் அடுத்த வேலையை அவர்களும் தருவார்கள். அதில் 1% குறைந்தால் கூட மற்றவரிடம் அந்த பணியை கொடுத்து விடுவார்கள். ஏனென்று சொன்னால் நாம் கொடுக்கின்ற பணி ஒழுங்காக அவர்கள் ஆற்ற வேண்டும், பணியை செய்ய வேண்டும், கடமையாற்ற வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளுடன் கொள்கையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர் இதைதான் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள். மாண்புமிகு அம்மாவுடைய எண்ணங்கள் மனநிறைவு வருகின்ற வகையில் நான் பணியாற்றிய காரணத்தினால்தான் 13 வருடங்கள் கழித்தும் எனக்கு 2வது முறையாக மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு சோதனை வந்த காலத்தில் அந்த பொறுப்பினை எனக்கு தந்தார்கள் என்ற மனநிறைவு இருக்கிறது. அதனால் நான் வேண்டாம் என்றுதான் மாண்புமிகு அம்மா அவர்கள் காலமான அன்றைய தினத்தில் வந்து சொன்ன பொழுது நான் மறுத்தேன். இன்றைக்கு இருக்க சூழ்நிலையில் உங்களை சொன்னால்தான் மற்றவர்கள் மற்ற எண்ணங்களுக்கு போகாமல் பல்வேறு கோணங்களில் சிந்திக்காமல் 2 முறை மாண்புமிகு அம்மா அவர்களால் முதலமைச்சராக்கப்பட்டவர் மீண்டும் அவரை ஆக்கியிருக்கிறார் என்ற கருத்து வேறுபாடு இல்லாமல் மக்களிடத்திலே, கட்சி தொண்டர்களிடத்திலே, பொறுப்பாளர்களிடத்திலே இருக்கும் என்ற சொல்லி இந்த நேரத்தில் கட்சிக்கும் ஆட்சிக்கும் செய்கின்ற ஒரு நல்ல காரியம் அதுவாகத்தான் இருக்கும் என்று எனக்கு சொன்னதன் காரணமாகத்தான் நான் அன்றைக்கு ஒத்துக்கொண்டேன். என்னால் கட்சிக்கோ ஆட்சிக்கோ ஒரு சின்ன பங்கம் கூட வரக்கூடாது என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் ஒத்துக்கொண்டேன். முதலமைச்சர், இதை நீங்க குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும் முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம். இதை நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தீங்க. என்னுடைய கேள்வி, அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் உங்களுடைய பேட்டியை பார்த்த பிறகு அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு பின்னால் இருக்கிறது என்று குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். உங்களுடைய பதில் முதலமைச்சர்? எந்த அடிப்படையில் அவர் அந்த குற்றச்சாட்டை வைத்தார் என்பது அவரிடம்தான் கேட்க வேண்டும். நான் எந்த தொழிலிலும் அவரோடு இணக்கமாக சென்றதில்லை. அனைவருக்கும் சரித்திரத்தை பின்னோக்கி சென்று பார்த்தால் நன்றாகவே தெரியும். நாங்கள் எதிர்க்கட்சி என்ற நிலையில் இருந்த பொழுது, திமுக ஆளுங்கட்சி என்ற நிலையில் இருந்த பொழுது, மிடாஸ் என்ற அந்த மதுபானம் தயாரிக்கின்ற ஆலைக்கு யார் அவரிடம் சென்று அந்த மதுபானங்களை அதிகமாக கொள்முதல் செய்ய வேண்டும் என்று பரிந்துரைத்தார்கள் என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். எனக்கும் திமுகவுக்கும் எந்த விதத்திலும் ஒட்டோ உறவோ கிடையாது. என்னை பற்றி நன்றாக அறிந்திருக்கின்றார்கள் கட்சியினுடைய தொண்டர்கள், பொதுமக்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் விசுவாசமிக்க தொண்டன் என்ற என்னுடைய மனச்சாட்சி என்றைக்கும் நிலைத்து நிற்கும். என்னுடைய விசுவாசத்திற்கு ஊறு விளைவிக்கப்படுவதற்கு எந்த விதத்திலும் முகாந்திரம் இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், 13 ஆண்டு காலம் மாண்புமிகு அம்மா அவர்கள் என்னை எத்தனையோ முறை பரிசோதித்திருப்பார்கள், சோதனை நடத்தியிருப்பார்கள். அவைகளெல்லாம் சந்தித்தப்படதான் மீண்டும் மாண்புமிகு அம்மா அவர்களை நியமித்தார்கள். ஒரு மனிதருக்கு மனிதர் அன்பு பாராட்டாமல் அவர் சிரித்தால் நாம் சிரிக்க வேண்டும், அவர் புன்முறிவித்தால் நாம் புன்முறுவத்தான் வேண்டும் ஒரு காலகட்டத்தில். இதுதான் மனிதனுடைய மனிதமான பண்பு. இந்த அடிப்படை கூட தெரியாமல நான் இன்றைக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் அடையாளம் காட்டப்பட்டிருக்கு என்று சொல்வது என்பது வியப்பாக தான் இருக்கிறது. ஏற்கனவே சொன்னேன், மனிதர்களுக்கும் விலங்கினத்துக்கும் வேறுபாடை சிரிப்பதுதான். விலங்குக்கு சிரிக்க தெரியாது,
மனிதர்களுக்கு மட்டும்தான் அது சிரிக்க தெரியும். முதலமைச்சர், உங்களை கட்சியுடைய பொருளாளர் பதவியிலிருந்து நீக்கி இருப்பதாகவும் திரு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களை புதிய பொருளாளர் நியமிப்பதற்காகவும் அதிமுக பொதுச்செயலாளர் திருமதி வி.கே. சசிகலா சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே சட்ட பிரச்சனை இருக்கிறது. கட்சிக்கு ஒரு அசாதாரணமான சூழல் ஏற்படுவது கொண்டது தற்காலிகமாக பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் பொதுச் செயலாளரை நாம் தேர்ந்தெடுக்கிறோம். அது கட்சியினுடைய நடைமுறை. பொதுச் செயலாளர் சட்டபூர்வமான அங்கீகாரம் பெற்ற பொதுச் செயலாளர் என்ற நிலை எப்பொழுது வரும் என்று சொன்னால், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை உருவாக்குகின்ற பொழுது கழக சட்ட விதியின்படி கழக அடிப்படை உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றுதான் இருக்கிறது. அந்த பொதுச் செயலாளர் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட கழக பொது உறுப்பினரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளருக்கு தான் கழகத்தில் இருக்க பொறுப்பாளர்களை நியமிக்கவும் நீக்குவதற்கும் உரிமை இருக்கிறது. ஆகவே அந்த கோணத்தில் பார்த்தால் நீங்களே இதனுடைய முடிவை தெரிந்து கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி முதலமைச்சர், நீங்கள் கவர்னரிடம் உரிமை கோருவீர்களா? உங்களுடைய உரிமை, முதலமைச்சராக தொடர்வதற்கான உங்களுடைய உரிமையை நீங்கள் கவர்னரிடம் கோருவீர்களா? பொறுத்திருந்து பாருங்கள். நன்றி திரு முதலமைச்சர் பன்னீர்செல்வம், உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.